நேர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து அரசியலே பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இடையில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேசுறோம். சமூகத்திற்கும் தேவையான விஷயங்கள் தான். இதெல்லாம் தேவையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா படித்த ஒரு பிசினஸ் உமன்ஸா இருக்கக்கூடிய இல்ல சாதனையாளர்களா இருக்கக்கூடிய பல பெண்கள் சறுக்கக்கூடிய இடங்கள் இல்ல ஆண்கள் இதே லெவல்ல படிச்சு பிசினஸ்ல பெரிய புலிகளா இருப்பாங்க, சாதனையாளர்களா இருப்பாங்க, அறிவு ஜீவிகளா இருப்பாங்க. பலர் சறுக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் அப்படிங்கும்போது இதை பத்தி பேசுறதுல ஒன்றும் தவறில்லைன்னு நினைக்கிறேன். மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசல்டா இவங்களுடைய இந்த இஷ்யூ தான் நம்ம இத்தனை நாளா பேசல. இன்னைக்கு ஏன் பேசுறோம்னா மீண்டும் இது பேசுபொருள் ஆகிட்டு இருக்கு. ஒரு தரப்பு மௌனமாக கடந்து போகும்போது இன்னொரு தரப்பு பேசிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கும்போது நம்ம அந்த விஷயத்த பேசுறோம். இதுல இருந்து நம்ம என்ன படிப்பினை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் பேசுறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆண் பெண் இருவருக்குமான படிப்பினை தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இது பேசுபொருள் ஆகுது அப்படிங்கிறது பல லட்சக்கணக்கான சம்பவங்கள் இது மாதிரி நடக்குது. ஆனா பிரபலமான நபர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை சிக்கும் போது இது பேசுபொருள் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். மாதம்பட்டி ரங்கராஜ் ரொம்ப கடன்ல இருக்கார். நான் மட்டும் அவருக்கு கிடையாது, எனக்கு முன்னாடி பல பெண்களை அவர் ஏமாத்திருக்கார். நான் இந்த கர்ப்பமான விஷயத்த ப்ரெஸ் மீட் கொடுத்து அலௌன்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது தான் மாதம்பட்டி ரங்கராஜால பாதிக்கப்பட்ட பெண்கள் என்னை தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசுகிறாங்க, அவர் இப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கன்னு சொல்லி ஜாய் கிறிசல்டா ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி என்னென்னா, நானும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் லிவின்ல இருக்கிறது அவங்களுடைய மனைவியான ஸ்ருதிக்கு தெரியும். நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் ஸ்ருதியும் கூட தான். ஏன் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணலை, ஏன் அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலை, அவங்களால தான் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு பேசியிருக்காங்க இந்த ஜாய் கிறிசல்டா. இதை மட்டும் எந்த மூலையில் எடுத்துக்கிறது அப்படின்னு நமக்கு புரியலை. முதல்ல இந்த சம்பவத்தில் ஜாய் கிறிசல்டா ஒரு படித்த பெண்ணாக இருக்காங்க, ஆடை வடிவமைப்பாளராக இருக்காங்க, சினிமா துறையில் பணியாற்றியிருக்காங்க. இதற்கு முன்பு அவங்களுக்கும் ஒரு திருமணம் நடந்து டைவர்ஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது பலரோடு, பல நடிகர்களோடு, இயக்குநர்களோடு, தயாரிப்பாளர்களோடு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு பேசுபொருள் ஆகுது. இப்படியெல்லாம் இவ்வளோ கம்யூனிகேஷன் இதில் இருக்கும்போது, படித்த பெண்ணாக இருக்கும்போது ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறாங்க, டைவர்ஸ் நாங்கள் மூவ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட 6 இயர்ஸாக பிரிஞ்சு வாழ்கிறாங்க, ஆனால் டைவர்ஸ் வாழலை. அதாவது டைவர்ஸ் அப்ளை பண்ணி 1 இயர் தான் ஆகுது அப்படின்னா கூட அங்கே ஒரு இது இருக்குது, ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லலாம். 6 இயர்ஸாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனால் டைவர்ஸே வாங்கலை. அப்படிங்கும்போது என்னைக்கு வேணால் அவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மிக பெரும் வாய்ப்பாக இருக்கிறது அவங்களுடைய 2 குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள் இருக்குது, ஸ்ருதிக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும். அப்படிங்கும்போது குழந்தைகளுடைய நலன் கருதியாவது நம்ம சரி தவறு நடக்காமல் இல்லை, தவறு நடந்துருச்சு, அவர் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை ஒய்ஃப் ஆகட்டும், யாரோ ஒருவர் தப்பு பண்ணிடுறாங்க, நமக்கான அடுத்த வாழ்க்கை இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க, சரி மன்னிச்சு ஏற்று வாழ்வோன்ற வாழ்கிற எத்தனையோ பேர்ஸை நம்ம தினந்தோறும் லைஃப்பில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படிங்கும்போது இவ்வளவு அவங்க சேர்ந்து வாழ்வதற்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்னை ஆடை வடிவமைப்பாளராக குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு ஷோவில் ஒரு கெஸ்ட்டாக இருக்கார். அந்த ஷோக்கு எனக்கு நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்படி தான் பழக்க ஆரம்பிச்சிருக்கு. அதன் பிறகு அவரே கூட அப்ரோச் பண்ணால் கூட இவங்களுக்கு ஓப்பனாக கேட்கணும். நம்ம ஊரில் எல்லாம் கேட்பாங்க, புத்தி இல்லையா அவனுக்கு அப்படின்னு கேட்பாங்களே, அப்படி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. எல்லா தவறையும் பண்ணிட்டு அவர் லவ் பண்ணார், இல்லை அவர் தான் என்னை இது பண்ணார், அப்புறமா நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தோம், அவங்க குடும்பத்துக்கும் தெரியும், என்னுடைய மாமியாரே 100 ஆயுசு நல்லபடியாக வாழணும்னு தாலியில் குங்குமம் வச்சாங்க, நான் தாலி கட்டிய மனைவி அப்படின்னு சொல்லி தாலி எடுத்து காட்டுனா கூட, ஒரு மனைவி திருமணம் ஆயிருக்கு, இந்திய சட்டப்படி ஒரு திருமணம் ஆயிருக்கு, அந்த மனைவி உயிரோடு இருக்காங்க, டைவர்ஸ் வாங்கலை, டைவர்ஸ் வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல. அப்படிங்கும்போது இன்னொரு திருமணம் சட்டப்படி செல்லவே செல்லாது. நீங்கள் தாலி கட்டியிருந்தாலும் சரி, குழந்தை இருந்தாலும் சரி, 2 குழந்தை இருந்தாலும் சரி, அது ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டில் தான் நிற்குமோ ஒழிஞ்சு அது ஒரு திருமணம்னு எந்த சட்டமும் ஏற்றுக்காது, அதாவது இந்திய சட்டத்தில். அப்படிங்கும்போது இதை எப்படி அவங்க இவ்வளோ என்ன சொல், நான் தப்பே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய முழுக்க அந்த பேட்டி இருந்துச்சு. ஜாய் கிறிசல்டா போய் கமிஷனர் ஆஃபீஸ்லையும் சரி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை திருமணம் செய்து கொண்டு குழந்தையும் நான் இருக்கும்போது ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால்
அதற்கு பிறகு எந்த பேட்டியுமே குடுக்கல. இப்போ தனியார் சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவா 2 பேட்டி குடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில தான் இந்த மாரியான குற்றச்சாட்டுகள முன் வச்சிருக்காங்க. ஒரு திருமணமான ஒரு ஆண் வந்து 2 குழந்தைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஆ அவர வந்து லவ் பண்றாருங்கிறதுக்காக நீங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லயும் சரி, இப்ப தான் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க முறைப்படி திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, நீங்க இருந்தது அப்படிங்கிறது வந்து இது இந்திய சட்டத்துல அதை ஏற்றுக்கொள்ளும் வகையில இருக்கா இப்போ? உங்கள 2வது மனைவின்னு ஏற்றுக்கொள்ளுமா? இதெல்லாம் பார்த்துருக்கணும். பார்க்காம பண்ணது முழுக்க முழுக்க அந்த 2 நபர்கள் ஜாய் கிறிசல்டா, மாதம்பட்டி ரங்கராஜ் 2 பேருடைய தவறு. ஆனா, இப்ப இந்த பேட்டியில கடைசியா அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, அந்த ஸ்ருதி தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி நாசமா போனதுக்கு காரணம். இந்த குழந்தைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த குழந்தைக்கு அப்பா வேணும்ல, இனிஷியல் வேணும்ல, மாதம்பட்டியோட இனிஷியல் வேணும் எனக்கு. ஸ்ருதி வந்து சண்டை போட்டிருந்தா, ஸ்ருதி ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா கூட நான் வந்து விட்டுட்டு போயிருப்பேன்னு சொல்லல. எனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி நடந்திருக்காது அப்படின்ற மாரி சொல்றாங்க. எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க வீட்டுக்கும் போயிருக்காங்க. ஜாய் கிறிசல்டா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வீட்டுக்கும் போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு தான் என் பையன் சந்தோஷமா இருக்கான்னு அவங்க அம்மா சொன்னா கூட, இதையெல்லாம் சட்டம் ஏற்றுக்குமா? இன்னைக்கு அந்த குடும்பமே கைவிட்டுருச்சு அப்படின்னு ஜாய் கிறிசல்டா புலம்புறாங்க. என் மாமியார் வந்து என் தாலியில பொட்டு வச்சாங்க. இன்னைக்கு தான் என் மகன் வந்து சந்தோஷமா இருக்கான் அப்படின்லாம் சொன்னவங்க, இன்னைக்கு எங்க போனாங்க? சட்டப்படி எது செல்லுமோ அதுதான் ஆணுக்கும் பாதுகாப்பு, பெண்ணுக்கும் பாதுகாப்பு ரிலேஷன்ஷிப்ல. இதெல்லாம் வந்து படிச்ச பெண்களும், ஆண்களும் இப்படிலாம் போய் ஏமாறும்போது, இதை எங்க போய் சொல்றது? ஒவ்வொன்னா நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொன்னா அதாவது இப்படி ஒரு சம்பவம் பார்க்குறோமா, இன்னொரு 6 மாசம் கழிச்சு இன்னொருத்தவங்கள பார்க்குறோம். இப்போ அதாவது படிப்பறிவு இல்ல, சமூக அறிவு இல்ல, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம். இன்னைக்கு மொபைல்ல வந்து உலகமே நமக்கு தெரியும். ரஷ்யால வந்து கேன்சர் தடுப்பூசி கண்டுபிடிச்சுட்டாங்க. அரசு வந்து இந்த தடுப்பூசி வந்து பையனுக்கு வந்ததுக்கப்புறம், அங்க அப்ரூவலுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. அப்ரூவலுக்கு வந்ததுக்கப்புறம் ரஷ்ய மக்களுக்கு இலவசமாக போடப்படும்னு ரஷ்ய அதிபர் சொல்றாரு. அப்படிங்கிற விஷயத்த நேத்து, அதாவது 24 ஹவர்ஸ் முன்னாடி ரஷ்ய அதிபர் புதின் சொல்லியிருக்காரு. இத வந்து நம்ம இந்த மூலையில இந்தியால இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இவ்ளோ வளர்ந்ததுக்கு அப்புறமும் நீங்க வந்து அவங்க வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்காங்க. அதனால நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, டைவர்ஸ் கையில வாங்கில்லையே! இன்னொன்னு 2 குழந்தைகள் இருக்கும்போது, என்னைக்கு வேணா மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருந்த போதும், நீங்க வந்து மாதம்பட்டி ரங்கராஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நம்ம வந்து செட்டில் ஆயிடலாம். அப்படிங்கிற மாரி நீங்க நெனச்சீங்களா? இல்ல ஒரு பாதுகாப்பு வேணும், ஒரு ஆண் துணை வேணும்னு நீங்க வந்து திருமணம் ஒரு வாழ்க்கை சரியா இல்ல, இன்னொரு வாழ்க்கை சரியா இருக்கும்னு நீங்க திருமணம் பண்ணிக்கிட்டீங்களா? என்னங்கிறது உங்க 2 பேருக்கும் சார்ந்த விஷயம். உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்படியே இருந்தா கூட, உங்களுக்கு சேர்ந்து வாழணும்னு எண்ணம் இருந்திருந்தா கூட, நீங்க வந்து இப்படி வந்து பொதுவெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவதோ, தனிப்பட்ட பிரைவேட்டான வீடியோக்கள பொதுவெளியில ஷேர் பண்ணுவதோ, என்ன மாதிரியான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்ல. அப்ப சேர்ந்து வாழதற்கு வாய்ப்பே இல்ல. மாதம்பட்டி ரங்கராஜ அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி பண்ற மாரி தான் வந்து அவங்களுடைய எண்ணங்கள் அத தான் காட்டுது. நான் வந்து குக் வித் கோமாளி செட்டுக்கு போனேன் பேசுவதற்கு. நான் பல முயற்சிகள் எடுத்தேன். அவர் என்ன வந்து அடிச்சுட்டாரு. அ என்ன வந்து ஏத்துக்கவே இல்ல, பேசவே இல்ல. அவருடைய மேனேஜர், அவருடைய ஃப்ரெண்ட் சொல்ற பேச்ச தான் அவரு கேட்கிறாரு. அவருக்கு புத்தி இல்லையா? அப்படின்னு இந்த ஜாய் கிறிசல்டா இந்த தனியார் சேனல் பேட்டியில கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? மாதம்பட்டி ரங்கராஜ் முழுக்க 100% 200% பண்ணது தப்பு. நம்ம அவர பத்தி பிறகு பேசுவோம். ஆனா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? இவ்ளோ கேள்வி கேட்கிற உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? ரூ. 1 கூட அவர் எனக்கு செலவு பண்ணது கிடையாது. அவர் முழுக்க முழுக்க கடன்ல இருக்காரு. இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா அவர் பிசினஸ் ரன் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் அவர் மறைக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. மாதம்பட்டி ரங்கராஜ் வாய திறந்து பேசினா தான் இது ரிலேட்டடான விஷயம் தெரியும். இதுக்கப்புறம் அவரோட பிசினஸ் வைக்கக்கூடிய நிறுவனங்கள், டை அப் போடுறவங்கலாம் வந்து யோசிப்பாங்க. இப்ப அவர் வந்து இது ரிலேட்டடா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் தள்ளப்பட்டிருக்கார். மத்தபடி இந்த விஷயத்த அவர் ரொம்ப கேஷுவலா கடந்து போறார். சமூக வலைதளத்துல பார்த்திருப்பீங்க. இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய வீடியோவ பிரைவேட்டான அந்த வீடியோவ வந்து இவங்க ஷேர் பண்ணோனே, குக் வித் கோமாளி ஷோல காமெடி ரோல் பண்ணக்கூடிய அந்த குரேசி அப்படிங்கிற நபர் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் போலவே பேசி ஒரு வீடியோவ ஷேர் பண்றாரு. அத கூட ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து அசிங்கமாயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா வந்து இது எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல உண்மையாலுமே. அதிலேயே கமெண்ட்ல வந்து உனக்கு வந்து நடிப்பு உனக்கு இன்னும் ரொமான்ஸ் வரலடா என்கிட்ட 2 வாரம் கிளாஸுக்கு வான்னு அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இந்த விஷயத்த எப்படி எடுத்துக்கிறாரு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறது நமக்கு புரியல. இந்த காமெடி வீடியோஸ விட்டுருங்க. அது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அதனால அத விட்டுருங்க. அதே குரேசி இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, பெண்ணால பாதிக்கப்படுற மாரி. அதாவது ஆண்கள தப்பா அது என்ன சொல்றது? ஒரு திருமணமான ஆண
இன்னொரு குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு ஆண வந்து ஏதாவது ஒரு தேவைக்காக திருமணம் பண்ணிப்பாங்க இல்லையா சில பெண்கள். நான் ஜாய் கிறிசல்டாவ சொல்லல. அவங்க எதுக்காக பண்ணிக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க வந்து பேட்டியில சொல்றதுன்னா, ரூ. 1 பணம் கூட நான் வாங்கல அப்டின்றாங்க. ஆனா இவ்வளவு மாசமா அவங்க வேலை செய்யல, வீட்ல தான் இருக்காங்க. அவருக்காக நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன் அப்டின்றாங்க. வெளியிலருந்து பார்க்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள வெளியிலருந்து பார்க்கும்போது என்ன தோணும்? 1000 கோடியில அமெரிக்கா உலகம் முழுக்க போய் வந்து 1000 கோடிக்கு மேல அவர் வந்து டர்ன் ஓவர் பண்றாரு. அவர் வந்து கோடிக்கணக்குல வந்து ஒரு கேட்டரிங் இதுவே வந்து கோடிக்கணக்குல போகுது அவருக்கு. அப்புறம் பல நாடுகள் டிராவல் பண்ணி பண்றாரு அப்படிங்கும்போது, அவர் வந்து எப்படி நம்ம பார்ப்போம்? ஒரு மிக பெரும் தொழிலதிபரா தான் பார்ப்போம். அப்போ அதே ஜாய் கிறிசல்டாவும் அப்படிதான் பார்த்திருப்பாங்க. கல்யாணமாயி திருமண வாழ்க்கைக்குள்ள ரொம்ப க்ளோஸா போய் அவங்க லிவிங்ல இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவருக்கு வந்து அவருடைய டர்ன் ஓவர் என்ன? உண்மையிலேயே இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா, அவர் நஷ்டத்துல இருக்காரு, கடன்ல இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்திருக்கும். ஓகேவா? இது ஒரு பக்கம் இருக்கு. இது நீங்களும் ஏத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்ல வந்து தவறா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வருவோம் இப்ப. திருமணம் நடந்திருக்கு. திருமண உறவு சரியில்லன்னு வச்சுக்கலாம். மனைவி ஸ்ருதி இருக்காங்க. 2 பிள்ளைகள் இருக்காங்க அப்படிங்கும்போது, நீங்க வந்து முறைப்படி வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு லைஃப்குள்ள போறத யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஆனா, ல டைவர்ஸே வாங்காம இன்னொரு பொண்ணோட வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருப்பதோ, இல்ல தாலி கட்டி குடும்பம் நடத்தி குழந்தைய குடுப்பது, இதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா? தெரியாதான்னு தெரியல. குரேஷி ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னா, அங்க போய் நக்கலா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு வராரு. என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருக்காருன்னு தெரியல. இன்னொன்னு ஜாய் கிறிசல்டா சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பல ஃபோன் கால் வருது. என்ன வந்து ஏமாத்திட்டாரு மாதம்பட்டி ரங்கராஜ். என்ன ஏமாத்திட்டாரு. இதே மாரி தான் அவர் வந்து டக்குன்னு வந்து அவாய்ட் பண்ணிட்டு, பிளாக் பண்ணிட்டு போயிருவாரு. லிவ் இன்ல இருப்பாரு, யூஸ் பண்ணிப்பாரு. டக்குன்னு வந்து பிளாக் பண்ணிட்டு போயிருவாரு. இது அவரோட வேல. அப்படின்ற மாரிலாம் எனக்கு சொல்றாங்கன்னு ஜாய் கிறிசல்டா சொல்றாங்க. இப்ப இது வந்து க காவல் நிலையம் வரைக்கும் போன பிறகு, அவங்க இந்த பேட்டியில சொல்றதுக்குமான ஆதாரங்கள அடுத்த முறை காவல்துறையில விசாரணைக்கு போம்போது எடுத்துட்டு போகணுன்றது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இல்ல தெரிஞ்சு ஆதாரத்தோட தான் அவங்க பேசுறாங்கன்னா, சரி நம்ம அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட்டிவா தான் இருக்க போறோம். யார் பக்கம் உண்மை இருக்கோ, நியாயம் இருக்கோ, அத தான் நம்ம வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். மாதம்பட்டி ரங்கராஜ் செய்தது முழுக்க முழுக்க 200% தவறு. இதுல வந்து அவருடைய மனைவி ஸ்ருதிய குற்றஞ்சாட்டுவது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் அப்படின்னா, கணவருக்கும் அவருக்கும் ஒத்து போகல. பிரிஞ்சு வாழ்றாங்க. பிள்ளைங்கள வச்சுட்டு அவங்க எந்த அளவுக்கு ஒரு அதாவது கணவன், மனைவி, பிள்ளைங்கள்னு வாழும்போது, திடீர்னு தந்தையோட பிளேஸ் எம்ப்டி ஆகுது அப்படின்னா, அந்த மனைவி அத டேக்கிள் பண்ணி அந்த பிள்ளைங்கள வந்து ஒவ்வொரு நாளும் கொண்டு போறதுலாம் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது பெண்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இது ஆண்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்ன்றது நமக்கு தெரியல. மனைவிய இழந்த, இல்ல மனைவிய விட்டுட்டு போன இந்த மாரியான ஆண்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு. இப்படி வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனைவி, ஹஸ்பண்ட் வந்து யாரோட பேசுறாரு? யாரோட லிவின்ல இருக்காரு? எத்தன பேரோட பழகுறாரு? இத வாட்ச் பண்றதா அவங்களுக்கு வேலையா? அவங்க வக்கீலா இருக்காங்க. அவங்க தொழில பார்க்கணும், பிள்ளைங்கள பார்க்கணும், குடும்பத்த பார்க்கணும். இவ்ளோ விஷயங்களோட ஹஸ்பண்ட் பிரிவ தாங்கணும். இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் இல்ல ஏமாற்றப்பட்டார் அவர். இதே மாதம்பட்டி ரங்கராஜருடைய கேரக்டர் இதுதான் அப்டின்னா, இப்படி ஒரு புருஷன் நமக்கு அமைஞ்சுட்டாரேன்ற அந்த ஒரு வேதனையில ஒரு பெண் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவ்ளோ விஷயங்கள்ல அவர வாட்ச் பண்ணிக்கிட்டே பின்னாடியே போறது தான் அந்த பெண்ணுக்கு வேலையா? இல்ல வந்து அவர் பாதிக்கப்படுற பெண்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்றது தான் வேலையா? படித்த பெண்கள் தானே! நீங்க போய் ஏமாந்துகிட்டே இருந்தா, இந்த பொண்ணு இவங்க குடும்பத்த பார்க்க வேணாம், பிள்ளைங்கள பார்க்க வேணாம், தொழில பார்க்க வேணாம். அதையெல்லாம் விட்டுட்டு உங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு உங்க பின்னாடி உங்க குடும்பத்த தேடி வந்துகிட்டு இருந்தா, அவங்க குடும்பத்த யார் பார்க்குறது? இதுல குற்றவாளியா எப்படி ஸ்ருதிய வந்து நீங்க சேர்க்க முடியும்? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் மிக பெரும் கேள்விக்குறி தான். ஆனா, இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஏன் வந்து ஒரு நாள்ல ஷூட்டிங் போறேன்னு போயிட்டு, திடீர்னு பிளாக் பண்ணிட்டு போறாரு? என்ன நடக்குது? அவர யார் வந்து கைட் பண்றாங்க? என்ன நடந்துச்சு? ஏன் அவாய்ட் பண்ணாரு? இதே ஜாய் கிறிஸ்டில்லா மேல 1000 குற்றச்சாட்டுகள் வருது. எது உண்ம? இந்த ரிலேஷன்ஷிப்ல யார் மேல குற்றம் சாட்டுறாங்க? அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனா வந்து இவரு வந்து தவறு பண்ணியிருக்காரு. இதற்கான தண்டனைய சட்டப்படி அவரு வந்து அனுபவிக்க போறாரு. மாதம்பட்டி ரங்கராஜும் சரி, ஜாய் கிறிசல்டாவும் சரி. இது வந்து காவல் நிலையம் போயிடுச்சு அப்படிங்கும்போது, அங்க இருந்து வந்து ஒரு மனைவி உயிரோடு இருக்காங்க. விவாகரத்து பெறும் முன்னரே வந்து இந்த மாரி நடந்திருக்குன்னா, அதுக்கான தண்டனை அப்படிங்கிறது சிறை செல்லும் வாய்ப்பு. அதாவது பேசிக்காவே ஜெயிலுக்கு போற வாய்ப்பு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு இருக்கு. இதையெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றாரு? இல்ல அவருடைய தரப்பு நியாயத்த அவர் எப்படி வைக்கிறாரு? என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா பிசினஸ் ரீதியா ஒரு பெரிய அடிய இந்த ஜாய் கிறிசல்டா அவர்கள் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு தூக்கி போட்டிருக்காங்க. அதேபோல அந்த பேட்டியில பேசும்போது ஆதாரம், ஆதாரம், ஆதாரம்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒன்றும் பெருசா பெரிய ஒரு அவங்க சொல்ற மாரி, ஜாய் கிறிஸ்டல்டா சொல்ற மாரி பெரிய தெய்வீக காதல்ல வந்து நான் வந்து ஏமாந்தேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு ஏத்துப்பாங்க அப்படிங்கிறது மக்கள் வந்து தெரியல. அவங்க தான் பெண் குழந்தை அவர் தான் கேட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படியே இருந்திருந்தா கூட கேட்டிருந்தா கூட முறைப்படி டைவர்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சட்டப்படி குத்தம். ஸ்ருதி வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தா, 2 நபர்களுக்குமே வந்து பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது ஜாய் கிறிசல்டாக்கும் தெரிஞ்சிருக்கும். இதையும் மீறி அவங்க வந்து நெறைய விஷயங்கள்ல அவங்களும் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது, அந்த பிரச்சனை அவங்க எப்படி தனிப்பட்ட முறையில தீர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஈஸியா கடந்து போற விஷயம் இல்ல அப்படிங்கிறது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு விரைவில புரியும். அதாவது படித்த நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அதில வந்து வெளியில தெரியிறது அப்படிங்கிறது பிரபலங்களுடைய முகங்கள் தான். வெளியில தெரியாம லட்சக்கணக்கில நடக்குது. ஒரு மாசத்துக்கு நீங்க கோர்ட்டுக்கு, ஸ்டேஷனுக்குலாம் போனீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து லட்சக்கணக்கில இருக்கு. இல்லன்னா ஏங்க சொல்வதெல்லாம் உண்மை ஷோலாம் வந்து எதுக்கு ஹிட் அடிக்கணும் சொல்லுங்க? அதனால படித்த ஆண்கள், படித்த பெண்கள் இது இந்த மாதிரியான விஷயங்கள்ல போய் ஏமாறுறதும், ஏமாற்று காரர்களாக இருப்பதுமே வந்து ரொம்ப வேதனையா இருக்கு. ஆண்கள், பெண்களுக்கு ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்துல வந்து இவ்வளோ தூரம் பேசுறோம். யாரையும் யாரும் ஏமாத்த வேணாம். நம்மளையும் யாரும் ஏமாத்த விட வேணாம். நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்துட்டா யாருக்குமே பிரச்சனை இல்ல. அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு படிப்பினையா இருக்கு. இன்னொரு வீடியோல பேசலாம். நன்றி, வணக்கம்.